அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா, பணம் பெருகுவதற்காகவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும், நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் அந்த நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வருவதற்காகவும், நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா, பஞ்சமி திதியில் செய்யுங்க. பஞ்சமி திதி எப்போ இருக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 8:35 புதன்கிழமை மாலை 6:30 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் ஹோரையில் செஞ்சீங்க அப்படின்னா 8:35 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்துக்கோங்க, அல்லது புதன்கிழமை மாலை 6:30 அல்லது 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யலாம். நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்வதற்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும். வராகி அன்னை படம் சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கோ அல்லது கண்ணாடி பவுலோ சின்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன அகல் விளக்கு நீங்கள் எடுத்தால் கூட போதுங்க. அதில் கல்லுப்பு பரப்பிக்கோங்க. சின்ன அகல் விளக்கில் கூட கல்லுப்பு பரப்பிட்டு அதில் ₹5 நாணயம் வச்சு ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைங்க. விரலி மஞ்சளும் குண்டு மஞ்சள் இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் வைங்க. கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் அதில் வைங்க. அதற்கப்புறம் குங்குமம் வைங்க. குங்குமம் கொஞ்சம் போட்டு வைங்க. அந்த மஞ்சளுக்கு மேலே அப்படியே குங்குமத்தையும் அந்த உப்புக்கு மேலே போட்டு வைங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்கன்னா, அதை எடுத்து அதற்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு வராகின்னுட்ட மனம் முருகி வேண்டிக்கோங்க. தாயி, எனக்கு பணம் சேர வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும், நீங்கள் தான் எனக்கு பண உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனம் உருக வேண்டிட்டு நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட வராகியம்மன் மேலே நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். அன்னே உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் கொடுப்பாங்க. பணம் உங்களுக்கு நல்லா சேருங்க. இந்த மாதிரி உப்பு பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி மைண்ட் நமக்கும் இருக்கும், நம்மளுடைய வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த பரிகாரம் செய்துட்டு அந்த அகல் விளக்கில் இருக்கிற கல்லுப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு கல்லுப்புன்னு நீங்கள் கொஞ்சமாக மட்டும் பயன்படுத்தினா போதும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த கல்லுப்பை எடுத்து ஓடும் தண்ணீர்லையோ அல்லது சிங்க்லேயோ நீங்கள் கரைச்சி விட்டுறலாம். அதில் இருக்கிற ₹5 நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அல்லது பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணி விரித்து அதில் மேலே கூட நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா பண வரவு அதிகரிக்கும். இந்த கல்லுப்பு நீங்கள் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படின்னா, புதன்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க அல்லது செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள், 9ஆவது நாள் என்ன பார்த்துருக்கோம், நீங்கள் 9 நாள் கழித்து கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 15 நாள் இந்த கல்லுப்பு பரிகாரம் அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு வாரம் வரைய கூட உங்கள் பூஜையிலே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. 9ஆவது நாள் இப்படி நீங்கள் என்றைக்கு வேணாலும் கரைக்கலாம். வெள்ளி செவ்வாய் தவிர மட்டும் நீங்கள் எந்த நாள் வேணாலும் அந்த கல்லுப்பை கரைச்சிக்கோங்க. எப்போதுமே கல்லுப்பையும் நம்ம வெள்ளிக்கிழமை கரைச்சி விடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை கரைச்சி விடக்கூடாது. மற்ற நாள் நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்போ எடுக்கணும்னு தோணுதோ அப்போ எடுத்துக்கோங்க. ஒரு 9 நாள் குறைஞ்சபட்சம் இருக்கட்டும், அல்லது 3ஆம் நாள் உங்களுடைய விருப்பம் தான். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க. நல்ல மாற்றமே வராகினே உங்களுக்கு கொடுப்பாங்க. வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்குறேன். செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்பவர்கள் வெற்றில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை வழிபாடு செய்பவர்கள் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அதை ஏற்றிக்கோங்க. அல்லது தேங்காய் தீபம் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் வளர்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய